மக்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன ஒரு விஷயம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இப்போ மாறிட்டுது. ஏஐ அது இது நான் அதை பற்றி ஒரு ஒரு இதுவும் கூட போட்டிருந்தேன். ஏஐ இந்த கோர்க்கோட ஒரு இதில் நான் ஒரு கேள்வி ஒன்று அதில் கேட்குறேன். தமிழ் சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்கும்போது, தமிழ் மொழி சம்மந்தமாக தமிழில் இதுகளை பற்றி கேட்டால் அதை கொண்டு வந்து முடிக்கிறது, சிம்பிளாக முடிக்கிறது பெரியார் டிஎம்கே இப்படி தான் கொண்டு வந்து முடிக்குது. அந்த வீடியோ அதில் போட்டிருக்கேன் பாருங்கள், போயிட்டு அதில் எப்படி இருக்குன்னு. அதில் எப்படி கேள்வி கேட்டிங்கனாலும் இவங்களை கொண்டு வந்து தான் நிப்பாட்டிடும். அது பழைய சப்ஜெக்டோ அதோ இதோ எதுவுமே இதில் இருக்காது. இவங்களோட அந்த சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அது ஒன்றும் அறிவாளியானது இல்லை. அதுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ ஏஐக்கு அதை தானே அது சொல்ல போகுது. அப்போ இவங்களை அதை ட்ரெயின் பண்ணவங்க தெளிவாக உண்மையான விளக்கத்தை அவங்க கொடுக்கல. அதான் அவங்களோட விஷயம். இந்த போலித்தனமான இடையில வந்த விஷயங்களை மட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்களும் போராடி இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுலேருந்து தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்களே தவிர அதுக்கு முன்னுக்குள்ளதெல்லாம் அப்டேட் பண்ணலை சரியா. அப்போ இருக்கிற எல்லா ஏஐட்டையும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை தான் அது கொண்டு வந்து விடும். இவங்க தான் தமிழருக்காண்டி போராடினாக்கள், இவங்க தான் முக்கியமானவர். அப்படி கொண்டு வந்து விடும். டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் இந்த பெரியாரோட நிப்பாட்டுவாங்க. அதுக்கு முன்னுக்கு எடுக்காது. இப்போ நம்ம ஒரு தமிழர்களோட கடமை என்னென்னா, இப்போ நான் அதோட கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது அது ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணி அவங்களோட ட்ரைனிங் டீமுக்கு அதுவே அனுப்பி இந்த ஃபீட்பேக் இந்த மாதிரி கேட்டதால் இது போலி தகவல்கள் தான் அங்கே இருக்கிறதுன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணதால் அது ஹெட் ஆஃபீஸுக்கும் அவங்களோட எக்ஸ்ஏஐ டீமுக்கும் அந்த ரிப்போர்ட்டை அதை அனுப்புது. நீங்கள் அது எப்படி அனுப்புதுன்னு சொன்னால், உண்மையிலையும் ஓலைச்சுவடுகள்லையும் உண்மையான புத்தகங்கள்லையும் உள்ள விஷயங்களை தனக்கு ட்ரெயின் பண்ண சொல்லியும், அந்த உண்மையான விஷயங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு ரிக்வெஸ்ட். அதுவே நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி அது சொல்லுது. அதை நான் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். முடிஞ்சால் தமிழ் மேலே பற்றுள்ளவங்க அதில் போய் நின்று அதை வாசிங்க, இல்லாட்டி பாருங்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஏஐயில் கேட்கும்போது தப்பான தகவல்கள் அதை கொடுக்கும்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அதுகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுவே அது ஆட்டோமேட்டிக்காக அது அவங்க டீமுக்கு அது கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணும். ஏன்னா எங்களோட பிள்ளைகள் வளர்ந்து வர பிள்ளைகள் இந்த அமெரிக்காவில் இருக்கிற இப்போ தமிழ் பிள்ளைகளுக்கெல்லாம் போய் ஆன்லைனில் தான் எதையும் சர்ச் பண்ணி அதை வெரிஃபை பண்ணும். நாங்கள் சொல்கிற விஷயமெல்லாம் அதை போய் வெரிஃபை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி தேடிச்சுன்னா அது கிடைக்காது. அப்போ என்ன சொல்லுவோம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்ற மாதிரி போகுது. அதுக்கு காரணம் என்ன, சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அது இன்டர்நெட்டில் தான் இருக்குது. அப்போ அதில் கிடைக்கிற மாதிரி நாங்கள் வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு எந்த ஏஐயில் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணாலும் தமிழை பற்றி கேள்வி கேளுங்க. அது பிள்ளையாக சொல்லிச்சுன்னா அதுக்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை அப்டேட் பண்ணுங்கள். இதுதான் நான் கேட்டுக்கொள்கிறது தமிழர்களாகிய உங்கள்கிட்ட.